நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேலையை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபித்து இந்த ஆராதனை துவங்க போகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவன் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆராதனை மூலமாக தேவன் நம்மை நிரப்ப வேண்டும். இந்த ஆராதனை நம்ம எல்லாரும் தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். அவர் நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் அவர் துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தாமே இந்த ஆராதனை நாயகராய் இருக்கிறபடியினால எல்லாரும் ஜெபித்து ஏசப்பா இந்த ஆராதனை இறங்கி வாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபித்து கேட்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவன் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்னீரே. இதை கர்த்தருடைய நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாய் ஆகில் அப்பொழுது யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னீரே. அப்பா, இந்த ஓய்வு நாள் உமக்கும் எங்களுக்கும் உரிய ஒரு அடையாளமாக இருக்கிறதே. அப்பா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில் நாங்கள் எல்லாரும் உங்க சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை எல்லாரையும் நீ தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம், பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லாரையும் ஒரு மன ஆவியினால நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் ஏகோபித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் வேலைகளை பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆராதனை வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்க. சங்கீத பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், வேதபாட பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், காணிக்கை பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள உடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. எல்லா சத்துருடைய தடைகளை நீக்கப்படுவீராக. துதிக்க முடியாதபடிக்கு, ஆராதிக்க முடியாதபடிக்கு, நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கட்டிந்தப்புறப்படுத்துகிறோம். அப்பா, எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு விடுதலை தாரும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பலத்தினாலும் அல்ல ஏசப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவினால எல்லாமே ஆகும். உங்க அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் உட்கார்ந்து ஏசப்பாவுடைய நாமத்தை நாம் பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் புத்தகத்திலே அருமையான ஜெபத்தோட பாட புஸ்தகத்திலே பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடி நாம் ஏசப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவர்தான் நமக்கு அக்கினி மதிலாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு ஆறுதல் மழையாய் இருக்கிறார். இக்கட்டில் துணை அவரே, இருளில் வெளிச்சம் அவரே. அவரை நன்றியோடு துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில்
வெளிச்சம் நீரே. நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயனிக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. துயனிக்கும் மருத்துவரே என் துதிக்கு பலனெல்லாம் நீதானையா. என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா. என் பிரியமும் நன்றி 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 நன்றி. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த நன்றி 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 நன்றி. பாடுவோம் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றினீரே. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழவா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழவா நான் உமக்கே சொந்தமானே. நன்றி 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 நன்றி
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து சொந்தமாக இருக்கிறார்? எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவோட உறவுக்களை நாம் இருக்கிறோம் என்ற ஒரு நிச்சயம் இருக்கிறது? எவ்வளோ அருமையான ஒரு பாடல் பாருங்கள். இன்றைக்கி ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்றைக்கு இப்படியாக ஏசப்பாவுடைய நாமத்தை புகழ்ந்து பாடி அழைக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றுகிறார், துன்பங்களை இன்பமாக மாற்றுகிறார். சிலுவைதனை அனுமதித்தவர் சிந்தைதனை மாற்றுகிறார். உள்ளான மனிதனை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நம்மை நடத்த போகிறார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாக தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறோம். தேவ சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று நிச்சயமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் மகிழ்ந்து களி கூறுவோம். ஏசப்பாவுடைய சமூகத்தில் களி கூர்ந்து மகிழ்ந்து ஏசப்பாவுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. அனுமதித்து நன்றி, சிந்தைதனை மாற்றினே நன்றி. சிலுவைதனை அனுமதித்து நன்றி, சிந்தைதனை மாற்றினே நன்றி, நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து ஒரு மாற்றி. ஆமென் ஆமென். புதிதாக்கி நடத்துகிறீர். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே
நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. தாங்கிடும் பலன் தந்து நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி. ஆமென். பலன் தந்து நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி. நன்றி நன்றி. ஆமென். நன்மைக்கே நன்றி. glory. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஒருவேளை யோசேப்பை போல நீ குழியில தள்ளப்பட்டிருக்கலாம், அது உன் நன்மைக்கே. ஒருவேளை யோசேப்பை போல அடிமையாக விற்கப்பட்டு இருக்கலாம், அதுவும் நன்மைக்கே. ஒருவேளை நீ துரத்தி அடிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உன் சகோதரர்களால் நீ பகைக்கப்பட்டு இருக்கலாம், உன் சகோதரிகளால் பகைக்கப்பட்டு இருக்கலாம், உற்றார் உறவினர்களால் பகைக்கப்பட்டு இருக்கலாம், துரத்தி அடிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. உன் தரிசனம் நிறைவேறனா உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. உன்னை அழைத்த தேவன் உன்னை சாதாரணமாக குழி தள்ள விடவில்லை, சாதாரணமாக உன்னை துரத்தி அடிக்க விடவில்லை. ஒரு நோக்கத்துக்காக உன்னை எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கிறார். அவருடைய நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது உன்னுடைய உள்ளம் சந்தோஷத்தாலே மகிழும், துள்ளி குதிக்கும். நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை இந்த நாளில் நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுவோமா? ஆமென். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இந்த ஜனத்தை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இயேசப்பாவுடைய நாமத்தை நம் கைகளை தட்டி நாம் மகிழ்ந்து இயேசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாக
செய்வதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், ஆமென். களி கூறுவோம், கைதட்டி கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், ஆமென். களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. நாம் அப்படி எழுந்து நிற்போமா? சிறிது நேரம் தேவனை நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள போகிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கருத்தாக தொழுது கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். களி கூர்ந்து மகிழ தேவன் அழைக்கிறார். கைதட்டி பாடி மகிழ நம்மை அழைக்கிறார். ஆனந்த முழக்கமிட தேவன் அழைக்கிறார். நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே விடுதலையின் நாள், இன்றைக்கே இயேசப்பாவுடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் நமக்காக கொடுக்கப்படுகிற நாள், இன்றைக்கு நம்முடைய மீட்பின் நாளாக இருக்கிறபடியினாலே துதித்து பாடி கொண்டாடி யோசபாத்தை போல அவனுடைய ஜனங்களை போல எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை துக்கங்கள் இருந்தாலும் சரி, யார் நமக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, ஆனால் நம்மை படைத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்மை ஆட்கொண்ட பிதா நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்முடைய பலனாகிய இயேசுப்பா நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நமக்காக பரிந்து பேசுகிறவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் அவருடைய இளைப்பாறுதல் நமக்கு வந்து தீரும். நமக்காக அவர் வெளிப்படுவார். நமக்காக சத்துருவுக்கு வெளிப்படுவார். சத்துருவுக்கு எதிர்படுவார். சத்துருக்களை நிர்மூலமாக்குவார். பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஜெயம் உண்டு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய காரியம் நிச்சயமாக ஜெயமாக இருக்கும். அதெல்லாம் துதிக்கிற பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம். அவரை உயர்த்துகிற பிள்ளைகள் கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், என்னுடைய பலன் என்னுடைய துதியிலே என்னுடைய உதடிலே இருக்கிறது. நான் வாயை திறக்கும் பொழுது எனக்காக தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அதை அறிந்த பிள்ளைகள் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவரை துதிப்பாங்க, அவரை ஆராதிப்பாங்க, அவரை நோக்கி பார்ப்பாங்க, துதித்து துதித்து மகிழ்வாங்க, துதித்து துதித்து பலன் அடைவாங்க, துதித்து துதித்து உயர்த்துவாங்க, துதித்து துதித்து அபிஷேகத்தால நிரம்புவாங்க, துதித்து துதித்து அந்நிய பாஷையில நிரம்புவாங்க, துதித்து துதித்து தேவனோடு பேசுவாங்க, துதித்து துதித்து தேவனோட சஞ்சரிப்பாங்க, தேவனை முகமுகமாய் பார்ப்பாங்க, ஆவியில அனலால் மாறுவாங்க, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்படுவாங்க, நிரம்பி நீந்தி 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 பரலோகம் சொல்லுவாங்க. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படும். துதிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மகிமை காணப்படும். அதெல்லாம் துதிக்கிற பிள்ளையே உன் துதியை எழும்பு. அதனால வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே எழும்பு எழும்பு, உன் பலனை தரித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் துதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாளாக்காமல் அவர் நம்மை தலவாக்குகிற தேவன், கீழாக்காமல் நம்மை அவர் மேலாக்குகிற தேவன். அதனால் இன்றைக்கு அவருடைய நாமத்தை வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நம்ம அவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிற தேவன் அவர். வலது கரத்தினால் நம்மை தாங்கி, மகனே மகளே பயப்படாதே,
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை கண்ணின் மணியை போல காக்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னை உன் தாய் மறந்தாலும், மகனே மகனே உன்னை உன் தாய் மறந்தாலும் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னை உள்ளங்கையில ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொல்லுகிற தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தெய்வம், எவ்வளவு அன்புள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை போற்றுவோமா? அந்த தேவனை உயர்த்தி ஆராதிப்போமா? அல்லேலூயா. பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நாமே. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆமென். ஓஹோ ஆமென். மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லை. உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லை. ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன். ஆமென். உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா உமக்கு தானே. ஆமென். தேவன் உமக்கு தானே. நிம்மதி நன்றி ஐயா, மானீரே நன்றி ஐயா. நிம்மதி
தந்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவேடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு ஆமென் உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. உணர்ந்து பாடுவோம். காலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா உமக்கு தானே. ஆமென் உமக்கு தானே, இடைவிடா உமக்கு தானே, உமக்கு தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி இறைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஆமென் நன்றி இணையில்லா தேவன் உமக்கு தானே, இறைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. உஷலதி அந்தரமாக்கரதருவி அந்தரபா ரிமாக்கரதருவி அந்தரபா ஷவலதருவியா ஒரு வியோதரமாஷமாக்கரதருவி அந்தரபா அபலதருமி அந்தரேரி வியோதரமாஷபா அவாக்கரதருவி அந்தரபா ஓலே உஷலதி அந்தரமாக்கரே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல, வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தம்பி, வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன், எல்லோஹே எல்லோஹே உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல, வேறு கையால் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் ஆமென் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன், எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன், எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன், வேண்டினோரெல்லாம்
விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹே எல்லோஹே எல்லோஹே. ஆமென் ஆமென். நிரப்புகிறார். ஆமென். இயேசுவை நிரப்புகிறார். இயேசுவுடைய அபிஷேகத்தை நிரப்புகிறது. இயேசுவுடைய பலனை நிரப்பி கொண்டே இருக்கிறது. ஆமென். பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளும் அக்கினியை இயேசுவின் நாமத்தை எல்லாரும் நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் நிரப்புங்கப்பா. சிறியோர் பெரியோர் எல்லாரையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஓ அக்கினி போல வந்து அது இப்பொழுது பற்றி விரும்புகிற சொன்னீர். எல்லாருக்குள்ள பற்றி எறியட்டும் இயேசுவின் நாமத்தினால. அக்கினி பற்றி எறியட்டும் அப்பா. அபிஷேகம் பற்றி எறியட்டும் ஐயா. எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க. ஆவில அனலாய் மாற்றுங்க. உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளை கட்டவிழ்க்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால. ஜீசஸ் ஆமென். ரைட் நவ நிரப்புங்கய்யா. எல்லா பலவீனம் சுட்டரிக்கப்படுவதாக, எல்லா சத்துருக்கள் அழிக்கப்படுவதாக, எல்லா பலவீனம் மாறுவதாக, இவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, வேதனைகள் மாறுவதாக, துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. The name of the Lord Jesus right now. O Shaladi Handa Makaradaria or Ramashia di Hotor Makia Tandrama. Akini Narapundamapa. Akini Narapundam Yesuviன் நாமத்தினால. Lord Shika Kumar Yaturula Bashia. Limi Hotar Mihanta Rekonodaba. Abrastani Bihandar Biolada. Allahu Shihako. Miakalo Kimchi Liano Diantaraba. Olama Hakoshi. Limi Hoti Antrabi Shaladria. Yella Katugal Nogatadigal Yesuவின் நாமத்தினால முறிக்கப்படுகிறது. Lakuma Hasalo Diandara Balaka Diandaraba. O Mihaudi Entona Dahako. Ramo Hashi. Alinyakuma Hetuna di Hantarama. Ola Mihaushi Halahokumahi. Limihudi and the Elana Shiria. Namoma Hashora Bora Diandaraba Karadiribia. O Hashiaho. O Mehakumli Hituna the Bushiera. Makara Yambosha Burana Dribiandaraba. Nanun Pachatali இருக்கிறேன் மகனே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் மகளே. ஓ மஹௌஷா லாஹேதி அந்தா நிமிஹோ கிமி ஹாத்தி லிமிஹோ கிமி ஹஷல் கோக்மா ராகமா திஹே தொலத ஹஷலதி அம்ராதி ஹோ கம்போசிலி ஹாத்ருமே அந்தரி லானதோ ஷவரஹாவ். ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை. அஹோலஷி கம்போசி அலதியா நிமிஹோ மஹேகோ ராலா தோஷ மஹரோதியாந்தரா லிபிஹாதோ நாதோ லிபி அதுல மஷில் ஹாகோமா அல்லாஹோகி மகேஷி அலதோதி அலதோஷரா மாகோபாஷி ரமியாவா பேஷ கராந்து எந்தரபா. எலியாவின் மேலே என்னுடைய கரம் இருந்தது போல உன்னோடு கூட இருக்கும். அபோஷ பாக்கம் ஃபரதி ஹந்தரிபியா லிஹோதி ஹந்தேன தோஷலதியா மகவாலி மோமி ஹத்ர் பிளாஸ்டினிதியா அபோகரதி எந்தரபா. அபோஷ போகம் பௌ லிமிஹேதோ நதோஷ கரதி எந்தரபௌஃஷலியா. எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டி நிற்பாய். லெமிஹோத நமியஷ கான தோச்சி காத்தோல தபாஷி அமக்கம் ஃபகோல பேஹேஷு நமஹது அம்லகத்திய துருபாஷி ஹனதிக துருபாஷி. அநேகர் என் பக்கமாய் நீ திருப்புவாய். லிபிஹோஷா ஹௌ கானை ஹோஷலி மோமமஷி ராலா போதி அந்தரபா அபோகா ஃபோல பேஷலபா லிமிஹோதே தோனதோ கமஷி கரக்க நதிய தோஷிங்கா. அநேகருடைய கண்கள் உன்னால் திறக்கப்படும். இந்த நேம் ஹாஷோ மஹேதி உனபோஷி லிகோன மபாபோஷா அப்ராகன தியோ தொரலோ தோஷி அம்ஹாஹோசோ அபோகம் ப்ராகசி லதோத நமஷி ஹத்தோ தௌன் கெபேதி சிலியா. யோவான் ஸ்நானகன் நிமித்தமாக ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது போல உன் நிமித்தம் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். அபோஷ பிராகமோஷி லெமிஹோத ரதியனதோ தோ கம்பஃபசி லதியதா ரிபஹோதியத நோ கமஷி கலதியா தகுமஷி ஹத்தோ மியஹ்தோ கமஷி ஹாலோ தியானதோ கசியலதா. நீ யாரையும் தேடி போக தேவையில்லை. உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். அலோன மோபிஷ பௌதேஷி கானதி அந்தரபா லேமு ஹாத்தி ஹாத்தோ ஷிகானாத்தோ சிலிதியத்ரபா.
யோவான் ஸ்நானன் எப்படி வனாந்தரத்திலே தன்னை ஒதுக்கி காத்து கொண்டானோ அதே போல சில நாள் என்னுடைய பாதத்தில் உன்னை ஒழித்துக்கொள். அபோஷ பக்கம் ஃபாலே தேனியா தோஷ பிராதி அந்த அபோ கமஃபாசி ஹலஹாஹோசி ஹனதியா அகோம் ஹைஷி லீபோ பபஷ்யாரதா லெமிஹௌதி அனதோ கமஷிகம் ஃபோக்கன் லிக்கனோ தியத்ரி தரபஷ பிரபாஷமா அபாக்கரதரை பியஷோ. பெருங்கூட்ட ஜனம் உன்னால் வழி நடத்தப்பட போகிறார். அபோஷகோம் ஹோவசி லிபிஹௌதா நோ தோ பிஷிகராகனதியாதோ அபஹமஹேதோ லலோ பாகஞ்சி ஹதோச்சி காசுனதியா. அநேகரை மீட்கும் பொருளாக உன்னை ஒப்புக்கொடு. ஆமென் ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரப்பா, நீங்கள் மாறாதவரப்பா, நீங்கள் மாறாதவர், நீங்கள் மாறாதவர், நீங்கள் மாறாதவரப்பா. உமக்கு நன்றி ஐயா. மனுஷன் மாறுகிறார்கள் ஐயா, மனுஷனுடைய குணங்கள் மாறுகிறது ஐயா, மனுஷனுடைய பேச்சுகள் மாறுகிறது, மனுஷனுடைய கிரியைகள் மாறுகிறது, முகங்கள் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது ஐயா. ஆனால் நீரோ மாறாதவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உங்கள் பாதம் தான் எங்களுக்கு தஞ்சம் ராஜா, நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலப்பட்டனப்பா. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஐயா. இந்த சிறு மந்தை ஆசீர்வதிங்க, இந்த சிறு மந்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. இந்த கூடியிருக்க எல்லாரையும் இப்படி அபிஷேகம் ஆட்கொள்ளட்டுமப்பா. இந்த இடம் முழுவதும் ஆட்கொள்ளுவீராக. அழைப்பு மாறாததப்பா, உடைய சித்தம் மாறாதப்பா, உடைய வார்த்தைகள் மாறாதவைகள். அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கிருபையாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. எல்லாரையும் நிரப்பினதற்காக நன்றி. இந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. தொடர்ந்து உங்கள் கரைங்களோடு இருக்கட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வேளையில் நம்மோடு கூட இருந்து காரியங்களை மாற்றி நடத்தி கொண்டு இருக்கிறபடியினாலே நம்ம எல்லாரும் இயேசுவின் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து இயேசுப்பா நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம மத்தியில் சங்கீத பகுதி, சங்கீதம் 72ஆம் அதிகாரத்தை மாறி மாறி வாசிக்கும்படியாக நம்ம மத்தியில் அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியல் அவர்கள் இருக்கிறார்கள். முன்பதாக வந்து அவர்கள் மாறி மாறி வாசிப்பார்கள். நாமும் கூட சேர்ந்து வாசித்து இயேசுவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 72. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 72. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரமும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாழ்வார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும்,
அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தால் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா சாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். சேர்ந்து வாசிப்போம். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் வேத பாட பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். நம்மத்திலே மகன் அருமையான ஜேக்கப் சாமுவேல் இருக்கிறார்கள். முன்பதாக வந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை வாசிப்பார்கள். நாமும் கேட்டு வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1-14 முடிய. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1-14 முடிய. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தையும் பேணிக் கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல் கசப்பும் இருபுறமும் கருங்குள்ள பட்டயம் போல் கூர்மையாய் இருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும். அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசல் கிட்டே சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமை உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நம்மத்தில் அருமையான மகள் மைட்டி டாரத்தை முன்பதாக வந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். நாம் கரங்களை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடலை பாடப் போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும்
இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்த இந்த ஆராதனைக்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து இந்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. சங்கீதம் 72 அதிகாரம், சங்கீதம் 72:4 வாசிப்போம். சங்கீதம் 72:4 பக்கம் 70. ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஆமென். இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஹல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி, ஏசப்பா இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசும்படியாக அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த மகிமையை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த வழிகளை அறிந்து கொள்ளும்படியாக, தேவ திட்டங்களை அறிந்து கொள்ளும்படியாக, தேவன் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக, அந்த வார்த்தைகள் எல்லாருடைய உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாக, எல்லாரையும் மறுரூபமாக்கும்படியாக, ஏசப்பாட வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா என்னோடு பேசும், ஏசப்பா என்னோடு பேசும் என்று கேட்கிற வேளையில கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன தெய்வம் நமக்காக கிரிகளை நடப்பித்து நிச்சயமாக இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை எல்லாருடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவன் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஐயா. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாமே உம்முடைய பார்வைக்கு லேசான காரியமா இருக்கிறபடியால் நமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி, வார்த்தைகளுக்காக நன்றி. இதனுடைய மகிமை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும், அடியானை மறைத்துக் கொள்ளும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, நீர் எங்களோடு கூட பேசுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது மீண்டுமாக அந்த கடைசி பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 72:4 வாசிப்போம். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை. இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற என் தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை இடுக்கண் செய்து உன்னை நொறுக்க, உன்னை
இடுக்கன் செய்கிற ஒவ்வொருவரையும் நான் நொறுக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டில் பலவிதமான இடுக்கண்கள் உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கலாம். அந்த இடுக்கத்தின் நிமித்தமாக நீங்க நொறுக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது அந்த இடுக்கத்தின் நிமித்தமாக நீங்க கவலைப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக இந்த ஆண்டினுடைய கடைசி அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையில தேவன் நம்மோடு கூட இடைபெறுகிறார் முகமுகமாக. என்ன அருமையான தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில எத்தனை இடுக்கள் இருந்தாலும் இன்றைக்கு அதை நான் நொறுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் உன்னுடைய எல்லா இடுக்களையும் நொறுக்க போவதனாலே நீ மகிழ்ந்து களி கூறும் மகனே மகளே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அருமையான தேவ பிள்ளைகள், இந்த இடுக்கனுடைய வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இடுக்கன் என்றால் நெருக்கடி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இடுக்கன் என்றால் துன்பம், சங்கடம், அடக்குகிற காரியம், ஒடுக்குகிற காரியம், அநீதியான காரியம், அட்டூழியமான காரியம், நோவான காரியம், மனவேதனை கொடுக்கிற காரியம், இன்னல், கடினம், இப்படி பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை ஒவ்வொன்றாக நீங்க போட்டு அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. இடுக்கன் என்ற வார்த்தையை எடுத்துட்டு நெருக்கடி செய்கிறவனை நொறுக்குவார், துன்பம் செய்கிறவனை நொறுக்குவார், சங்கடம் செய்கிறவனை நொறுக்குவார், உன்னை அடக்க நினைக்கிறவனை தேவன் நொறுக்குவார், உன்னை ஒடுக்க நினைக்கிறவனை தேவன் ஒடுக்குவார், உனக்கு அநீதி செய்கிறவனை தேவன் ஒடுக்குவார், உனக்கு அட்டூழியம் செய்கிறவனை தேவன் ஒடுக்குவார், நோவு உண்டாக்குகிறவனை உனக்காக தேவன் நொறுக்குவார். உனக்கு யாரெல்லாம் நோவாக இருக்கிறார்களோ, உனக்கு யாரெல்லாம் துக்கத்தை கொடுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நொறுக்குவார். உனக்கு யாரெல்லாம் மன வேதனை கொடுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நொறுக்குவார். உனக்கு யாரெல்லாம் இன்னல் கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் ஒடுக்குவார். உனக்கு யாரெல்லாம் கடினமான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை தேவன் ஒடுக்குவார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த இடுக்கத்தினுடைய காரியம் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், பிரசங்கி 7:7 வாசிப்போம். பிரசங்கி 7:7, இடுக்கன் அனுபவிக்கும் போதுதான் அதனுடைய வேதனை என்னன்னு தெரியும். அதனாலதான் இன்றைக்கு அந்த இடுக்கத்தை அனுபவித்த நமக்கு ஆண்டவர் இந்த வாக்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். பிரசங்கி 7:7. ஆமே ஆமே. நல்லா பாருங்க, இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனும். ஞானினா யார்? வேதம் சொல்லுங்க. ஞானினா யாரு? தீர்க்கதரிசி. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை கூட இடுக்கன ஒரு வாழ்க்கையில அவனோட வாழ்க்கையில கொண்டு வருகிற மக்களினால இடுக்கனானது அவனோட வாழ்க்கையில வரும்பொழுது, அவனுக்கு நெருக்கடி வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது, சங்கடம் வரும்பொழுது, அடக்குமுறை அவனுக்கு நேராக வரும்போது, ஒடுக்குகிற காரியம் அவனுக்கு நேராக வரும்போது, அவனுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது, அவனுக்கு அட்டூழியம் செய்யப்படும் பொழுது, அவனுக்கு நோவாக சில மனுஷர்கள் எழும்பும் போது, அவனுக்கு மன வேதனை கொடுக்கும் பொழுது, அவனுக்கு இன்னலை செய்யும் பொழுது, அவனுக்கு கடினத்தை கொடுக்கும் பொழுது, ஞானியையும் தீர்க்கதரிசியும் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவனை கூட அந்த இடுக்கன் பைத்தியக்காரனாக்கிவிடும். அல்லேலூயா. இடுக்கனுடைய கொடுமை அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக இடுக்கன் என்னவெல்லாம் செய்யும் வாசிப்போம். சகரியா 10:11 வாசிப்போம். சகரியா 10:11, 1100வது பக்கம், 1100. சகரியா 10:11 வாசிப்போம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். இடுக்கம் என்கிற சமுத்திரம். அப்ப இடுக்கன் எப்படிப்பட்டது? ஆண்டவர் சொல்லார், முதல்ல ஞானியை பைத்தியக்காரனாக்கிறோம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லார், இடுக்கன் எப்படிப்பட்டதான்? இடுக்கம் சமுத்திரத்தை போன்றது. சமுத்திரம் எப்படி பறந்து விரிந்து இருக்கிறதோ அப்படியாக இடுக்கனானது ஒருத்தனை ஆட்கொள்ளும் பொழுது அவனை அப்படியே மூடிக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளது. எப்படி சமுத்திரத்தில் அலைகள் தொடர்ந்து அடித்து 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 எழும்பி எழும்பி அடிக்கிறதோ அதே போல இடுக்கன் ஒரு அகப்பட்டு கொண்ட மனுஷன் மேல தொடர்ந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், துன்பத்தின் மேல் துன்பம் அடித்து கொண்டே இருக்கும். எப்படி அதில் திடீர்னு சூறாவளிகள் எழும்புவது, அப்படி போல அவனோட வாழ்க்கையில பலவிதமான போராட்டம் திடீரென்று சூறாவளியை போல எழும்பும். அதனால அவன் மேலே ஏறி ஆழத்தில் இறங்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வருவான். அவனோட வாழ்க்கை அமிழ்ந்து போவதை போல காணப்படும். இதுதான் இடுக்கத்தினுடைய கொடுமை. இடுக்கம் அனுபவிக்கிற பிள்ளைகளை கேட்டு பாருங்க, அந்த வார்த்தை எப்படி அவர்கள் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இடுக்கம் எப்படிப்பட்டது? 2 நாளாகமும்
15:6 வாசிப்போம். 2 நாளாகமும் 15:6 பக்கம் 559. 2 நாளாகமும் 15:6 வாசிப்போம். ஜாதியை ஜாதியும் ஆமென். பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. ஆமென். தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். பாருங்க, இடுக்கன் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுக்குள்ள கலக்கம் வந்துடும், கலங்கம் வந்துடும். கலங்கனா என்ன? கண்ணீர் விடும். உன்னோட வாழ்க்கை இடுக்கன் அனுபவிக்கிற மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்ணீர் வடித்த கதியாகவே இருப்பாங்க, துக்கம் நிறைந்ததா அவர்களே இருப்பாங்க. எப்பொழுதும் கண்ணீரா தன்னுடைய படுக்கை நனைத்த பிள்ளைகளாகவே இருப்பாங்க. ஆனா கண்களுக்கு ஓய்வே இராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இடுக்கன் அப்படிப்பட்ட கொடுமை உள்ளது. ஹல்லேலூயா. 4வதாக சங்கீதம் 107:39 சொல்லுகிறது. 4வதாக சங்கீதம் 107:39 வாசிப்போம். பக்கம் 740. 107:39. பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆமென், ஆபத்தினாலும் ஆமென், துயரத்தினாலும் ஆமென், குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். நல்ல கவனிங்க, குறைவுபட்டு அவர்கள் என்னவாகிறாங்களாம்? தாழ்வு அடைகிறார்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு இடுக்கன் நேரிடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில குறைவு வந்து விடுகிறது, அவனுடைய வாழ்க்கையில தாழ்வு வந்து விடுகிறது. அவன் தாழ்த்தப்பட்டு போகிறான், அவன் குறைவுபட தொடங்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இடுக்கத்தின் நிமித்தமாக நீங்கள் பைத்தியக்காரர்களை போல பைத்தியக்காரிகளை போய் மாறி இருக்கலாம். அல்லது இடுக்கன் உங்களுக்கு சமுத்திரத்தை போல உங்களை ஒவ்வொரு நாளும் அலை மேல் அலை, ஆழத்தின் மேல் ஆழமாக திடீர்னு புயலை போல உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து இருக்கலாம். கண்ணீரே உங்களுடைய தினசரி காரியமாக இருக்கலாம். கண்ணீர் வடித்த கதியாகவே உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். நீங்கள் குறைவுபட்டு இருக்கலாம், நீங்கள் தாழ்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாக தேவன் நம்மை பார்த்து தேற்றுகிறார். என் மகனே, மகளே, இந்த ஆண்டிலே நீ எப்படிப்பட்ட இடுக்கணிலே நீ அகப்பட்டு இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக இன்றைக்கு நான் உன்னோடு கூட பேசுகிறேன். உனக்கு இடுக்கனை கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் எல்லா மக்களையும் நான் நொறுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுல இனி இடுக்கன் இருக்காது, இனி இடுக்கம் உண்டாகாது. அப்போதுதான் வசனம் சொல்லுகிறது, இடுக்கம் உண்டாக்குகிற மக்களை அவர் நொறுக்க போகிறபடினால, உங்களுக்காக எனக்காக ஒரு நொறுக்க போகிறபடினால இனி நாம் கலங்க தேவையில்லை, இனி நாம் அவஸ்தைப்பட தேவையில்லை, நாம் துக்கப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் வேதத்திலிருந்து நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இடுக்கன் வரும்பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? மகனே, மகளே, நீ முதல்ல பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இடுக்கன் வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இடுக்கனால் அவஸ்தைப்பட்டு வேதனைப்பட்ட நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கன் செய்கிறவர்களை அவர் நொறுக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஆமென். பாருங்க, இந்த இடுக்கத்தை முதல்ல அனுபவித்த ஜனங்கள் யார் என்றால் வேதத்தில் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு. ஈசாக்கு பாருங்க, தகப்பன் இருந்த நாட்களிலே அவங்களுக்கு இருந்த துறவுகளை அவன் பார்த்து தன்னுடைய மந்தைகளுக்கு அவனுக்கு நீருக்காக அந்த துறவுல மீண்டும் தோண்டும் பொழுது அவனுக்கு எதிராக அந்த பட்டணத்து மக்கள் செயல்பட்டு அந்த துறவுகளை எங்களுடையது என்று சொல்லி அவனை விரட்டி அடிக்கிறதை பார்க்கிறோம். அவன் பெருகாதபடிக்கு, அவனுடைய மந்தை பெருகாதபடிக்கு, அவன் பொருளாதார விதத்தில் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஈசாக்கை அன்றைய நாட்களில் இருந்த மக்கள் பார்த்துங்க, அவன் வளர முடியாத அளவுக்கு அவனுடைய தண்ணீர் துறவுகளை இது எங்களுதுன்னு சொல்லி அவனை விரட்டி அடித்து அவனை ஒடுக்கி கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. தன்னை அடைத்தவருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு தொடர்ந்து துறவுகளை நோண்டுகிறான். திரும்பவும் அவர்கள் வருகிறார்கள், திரும்பவும் துறவுகளை நோண்டுகிறான், திரும்பவும் வருகிறான். ஆனா கர்த்தர் ஒரு நாளிலே அவனுக்காக அந்த இடுக்கன் செய்கிற மக்களை நொறுக்கி போட்டதுனால ஒரு நாளில் அவன் துறவு தோண்டும் பொழுது அவனுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அன்றைக்கு தேவன் அவன் படைக்கும்படி கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அதெல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஈசாக்கு வாழ்க்கையில இடுக்கன் செய்த மக்களை அவர் கண்டித்தது போல, நொறுக்கினது போல, இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்காக தேவன் நமக்காக கிரியை செய்து இடுக்கன் செய்கிற மக்களை, இடுக்கன் செய்கிற பிசாசுகள் கிரியைகளை, இடுக்கன் செய்கிற எல்லா மனுஷனுடைய அகந்தைகளை எல்லாவற்றையும் ஏசப்பா நொறுக்கி போடுகிறபடினால நாம் மகிழ்ந்து களி கூற தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இடுக்கன் யாருக்கு வந்தது? வேதம் சொல்லுகிறது, பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான்.
அவனுக்கு இடுக்கன் செய்தான். அவர்கள் பெருகாதபடிக்கு பல உபாய தந்திரங்களை செய்தான். ஆண் பிள்ளைகளை எடுத்து தண்ணீரை வீசி போடுங்க, பெண் பிள்ளைகளை உயிரோட வைங்க என்று சொன்னார்கள். ஆனாலும் தேவன் மருத்துவச்சிகள் மூலமாக அந்த இடுக்கனை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அவர்கள் இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக தேவன் கிருபை செய்தார். அவர்கள் எவ்வளவாக ஒடுக்கினார்கள் அவ்வளவாக பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவாக அந்த பார்வோன் அவனுக்கு இடுக்கன் செய்ய நினைத்தானோ அவ்வளவாக அவர்கள் பெருகினார்கள். ஒரு கட்டத்திலே அதிகாரத்தை பயன்படுத்தி வேலை சுமையினால, கடினமான வேலையினால அவர்களை ஒடுக்க நினைத்தான். தேவன் மோசேயின் மூலமாக அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டெடுத்தார். இதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுடைய அருமையான குணம். அன்றைக்கு பார்வோனை ஜனங்களுக்கு விடுதலை ஆக்கினது போல பார்வோனுடைய கரத்திலிருந்து, அவனுடைய ஒடுக்கத்திலிருந்து, இடுக்கத்திலிருந்து அவனை நொறுக்கி போட்டு 10 விதமான வாதைகளினாலும் பார்வோனையும் எகிப்தையும் அவர் தண்டித்து இஸ்ரவேலை மீட்டெடுத்து போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் நொறுக்கி கொண்டிருக்கிற, துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற, நமக்கு நோவை போல இருக்கிற, மனவேதனையா இருக்கிற, கடினமான காரியத்தை நமக்கு காட்டுகிற, நம்மை இன்னல் படுத்துகிற, நம்மளை வேதனைப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, நமக்கு நெருக்கடி கொடுக்கிற, நமக்கு சங்கடத்தை கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் இப்படியே செய்து இன்றைக்கு நமக்கு அவர் ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு இடுக்கன் உங்களுக்கு உண்டாகாது. அதுதான் ஆண்டவர் நமக்கோடு பேசுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இடுக்கன் நமக்கு வராம இருக்கணும்னா நாம செய்ய வேண்டிய 2 காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு சாதாரணமாக நமக்கு சொல்லப்பட்டாலும் அந்த வார்த்தையினுடைய மகிமை எப்பேற்பட்டது என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 21, 23 வாசிப்போம். பக்கம் 781. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் ஆமென். தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஆமென். பாருங்க, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க எப்பேற்பட்ட இடுக்கணில இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களை விடுதலை ஆக்குகிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்து விட்டார். இனிமேல் நாம் இடுக்கணில அகப்படாமல் இருக்க வேண்டுமானால் என் அன்பு தேவ பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டியது என்ன? நம் வாயையும் நம் நாவையும் நாம் காக்க வேண்டும். நாம் அப்படி காக்கும் பொழுது, இந்த வாயை நம்ம காக்கும் பொழுது, நம்முடைய நாவை நம்ம காக்கும் பொழுது நமக்கு இடுக்கன் வராது, நம்முடைய ஆத்மாவுக்கு இடுக்கன் வராது. அவைகளுக்கு நம் ஆத்மாவை விலக்கி தேவன் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாயின் வார்த்தைகள், அதாவது வாய் நாவு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலிருந்து, நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் கவனமா இருக்க வேண்டும். வாயை நம்ம கவனமா கையாளணும், வார்த்தைகளை கவனமா கையாளணும். அப்படி நம்ம கவனமா கையாளனா நம்மளோட ஆத்துமா தேவன் எந்த இடுக்கணிலிருந்து இப்பொழுது நம்ம மீட்கிறாரோ அதே இடுக்கணில் மீண்டும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கிவிடும் என்று தேவன் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு வாயின் வார்த்தையில கவனமா இருக்கணும். வாசிப்போம். சங்கீதம் 64:8 வாசிப்போம். சங்கீதம் 64:8, பக்கம் 708. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். நல்லா கவனிச்சிக்கலாம் அந்த வார்த்தையை. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அப்ப இந்த வாயின் வார்த்தைகள் எவ்வளவு பலமுள்ளதா இருக்கு பாருங்க. வாயின் வார்த்தைகள் அதெல்லாம் கவனமா நம்ம கையாளணும். அதனாலதான் தாவீது சொல்றான், துன்மார்க்கர் எனக்கு முன்பதாக இருக்க மட்டும் என் வாயை நான் கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லுகிறான். அப்ப இன்னைக்கு வாயை நம்ம கடிவாளத்தை அடக்கி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். ஏன்? வாயை நம்ம தாறுமாறா திறந்தோம்னா நம்மளோட ஆத்மா இடுக்கல்ல போய் மாட்டிக்கொள்ளும். அந்த இடுக்கத்தினால் வரக்கூடிய வேதனையை நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். வேண்டாம் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்ப இன்னைக்கு வாய் நம்மளை கீழே தள்ளிவிடும். அந்த வாயானது நீங்க என்னதான் நீங்க எழும்பி பிரகாசிக்கிற ஆளா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நீங்க எவ்வளவா தேவனை துதிக்கிறவனா இருந்தாலும், எவ்வளவா தேவனை ஆராதிக்கிறவளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் உங்களை அது பைத்தியக்காரன் ஆயிக்கிறோம்.
அப்ப இன்றைக்கு வாயின் வார்த்தைகளை கவனமா கையாளணும். வாயை எங்க திறக்கணுன்றது நல்லா தெரிந்து கொள்ளணும். என்ன பேசணுன்றது தெரிந்து கொள்ளணும். அப்படி நம்ம பேச தவறும் பொழுது என் அருமையான தேவனுடைய பிள்ளை நம்முடைய ஆத்துமாவுக்கு இடுக்கன் வந்து விடும். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம் வாயின் வார்த்தைகளில கவனமா இருக்கணும். அது கீழே தள்ளி நம்மை கெடுக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வாசிப்போம் நீதிமொழிகள் 13:3 வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பக்கம் 773. தன் வாயை காக்கிறவன் ஆமென் தன் பிராணனை காக்கிறான். பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை கொடுக்குறார். என்ன? தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை அப்போ உன் பிராணன் சம்பந்தப்பட்ட, உன் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எங்க இருந்து வரும்? உன் வாயிலிருந்து தான் வரும். அப்போ உன் வாயை நீங்க ஒழுங்கா காத்துக்கிட்டனால உனக்கு என்ன உயிர் சேதம் வராதுன்னு சொல்றாரு ஆண்டவர். அடுத்ததாக அதே வசனம், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ அடைவான். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ தன் உதடுகளை விரிவாய் திறக்கக்கூடாது. உன் வாயை தாறுமாறா பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப ஓவரா பேசக்கூடாது. ரொம்ப விரிவா தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் மத்தேயுல சொல்றாரு, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளின் நிமித்தம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். யோசித்து பேசுங்க. வாயை விரிவா திறக்காதீங்க. ஆஹா ஆஹா அவன் விழுந்தானே, அவன் அப்படி ஆயிட்டானே, அவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி அடுத்தவங்களை ஏளனமா பேசாதீங்க. வேதம் சொல்லு, உன் வாயை நீ விரிவாய் திறந்தா நீ நிச்சயம் கலக்கம் அடைவ. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஜாக்கிரதை. வாயின் வார்த்தைகளில நம்ம கையாள போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்குன்னு தேவன் அழைக்கிறார். நீதிமொழிகள் 18, 20, 21 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18, 20, 21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவன். நல்லா கவனிச்சிங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிம்பும். உன் வாயில நீ என்ன சொல்றியோ அதுதான் உனக்கு வந்து பலிக்கும். அதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். நீ வாயினால எதை அறிக்கையிடுறியோ அதுவே உனக்கு வந்து நடக்கும். நீ வாயினால வார்த்தை என்ன சொல்ற? நீ நல்ல விஷயத்த சொன்னா உனக்கு நல்லது நடக்கும். நீ விசுவாச அறிக்கையிட்டா உனக்கு விசுவாசம், நீ என்னதுக்காக விசுவாச அறிக்கையிட்டியோ, எந்த காரியத்தை விசுவாசித்து அறிக்கையிட்டியோ, எதை நம்பி அறிக்கையிட்டியோ அந்த காரியத்தை நீ நிச்சயமா பெற்றுக்கொள்வ. அப்ப தீமையான காரியத்தை அறிக்கையிட்டா நிச்சயமா நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். ஹல்லேலூயா. அவனவன் உதடுகளின் விளைவினாலே அவனவன் திருப்தி ஆவான். ஹல்லேலூயா. அப்போ உதடுல இருந்து நீ என்னத்தை புறப்பட பண்றியோ அந்த காரியம்தான் உன்னை திருப்தி ஆகும். நீ நல்லதை பேசிப்பாரு, ஏசப்பா என்ன ஆசீர்வதிப்பாரு, வாயில நீ உன் உதடுல இருந்து புறப்பட்டுச்சுன்னா அந்த உதடிலிருந்து புறப்பட்ட அந்த ஆசீர்வாதமான வார்த்தை உன் வாயிலிருந்து வெளிப்பட்டதுனால உனக்கு ஆசீர்வாதம் வரும். அதே நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னா நீ நல்லா இருக்க மாட்டேன். அப்ப இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ உன்னுடைய இருதயத்துல என்ன நிறைந்திருக்குது? ஆண்டவரை என்னை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம் நிறைந்தா விசுவாச அறிக்கை தான் வெளியே வரும். ஏசப்பா என்னை விடுவிப்பார் என்ற அந்த ஏக்கம் உனக்குள்ள இருந்த விசுவாச அறிக்கை வெளியே வரும். ஏசப்பாவுக்காக நான் கிரியை செய்வேன், ஏசப்பா நிச்சயமா என்னை பயன்படுத்துவாரு, ஏசப்பா என்னோட வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றுவாரு, ஏசப்பா எனக்கு பிள்ளையை கொடுத்தாருன்னா கொடுப்பாரு, ஏசப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை தரன்னு சொல்லியிருக்காருன்னா தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே என்னுடைய வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி அவர்கள் என்னென்ன காரியத்தை உள்ளத்துக்குள்ள வைத்திருக்கிறார்களோ அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை உயர்த்தி இன்றைக்கு அதை என் வாழ்க்கையில நிறைவேற்றி தருவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகிறது. அதை சபிக்கிற பிள்ளைகளுக்கு, தாறுமாறாக பேசுகிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை தாறுமாறாக மாறுகிறது. அவர்கள் சபிக்கப்பட்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. உன் சாபம் உன் வாயிலிருந்து வந்தால் உனக்கு சாபம் வரும். நீ ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட உனக்கு ஆசீர்வாதம் வரும். அதனால்தான் ஆண்டவர் சொல்ல, நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு அடுத்த வசனம் பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நித்திய ஜீவன் உங்க வாயில தான் வச்சிருக்காரு. மரணத்தை எங்க தான் வச்சிருக்காரு? நம்ம வாயில தான் வச்சிருக்காரு. தேவையில்லாதது பேசினா மரணத்துக்கு நேரம் நடத்திடும்.
தேவையானதை பேசினா நித்திய ஜீவனுக்கு நேராக நடக்கும். அல்லேலூயா. ஆதலால் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் யாக்கோபு சொல்லுகிறார். ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன். நம்ம இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு யாக்கோபு நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். வாசிப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபு 3:2. எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நல்லா கவனிங்க, எல்லாரையும் பத்தி சொல்றாரு. அருமையான ஒரு பரிசுத்தவான் யாக்கோபு. அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. நாம எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் தேவ பிள்ளைகளே. அதனால ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு பூரணத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும்னு நினைக்கிறீங்களா? முழுமையான பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரணும்னு நினைக்கிறீங்களா? தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரணும்னு நினைக்கிற பிள்ளைகளே, ஆலோசனை கொடுக்கப்படுகிறது பரிசுத்தவான் மூலமாக. என்ன? ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனாய் இருப்பான். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன சொல்றீங்களோ அதை முதல்ல செய்யுங்க. இத்தனை மணிக்கு ஜெபிப்பேன்னா இத்தனை மணிக்கு ஜெபிங்க. இத்தனை மணிக்கு வேதம் வாசிப்பேன்னு சொன்னீங்கன்னா இத்தனை மணிக்கு வேதம் வாசிங்க. இத்தனை மணிக்கு உங்களை பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா அத்தனை மணிக்கு போய் பாருங்க. அப்போ சொல் தவறுனா நீங்க பூரண புருஷன் கிடையாது, பூரண புருஷி கிடையாது. அப்போ பூரணத்துக்குள்ள கடந்து வரணும், ஒரு முழுமைக்குள்ள வரணும்னா, ஒரு நிறைவுக்குள்ள நீங்க கடந்து வரணும்னு நினைக்கிற தேவ பிள்ளைகளே, வாயின் வார்த்தைகளை கவனமா கையாளணும். அல்லேலூயா. அப்போ வரணும்னா சரியா வரணும்னு சொல்லணும். நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர் உங்களுக்காக அப்படின்னா ஜெபிக்கணும். அங்க ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு சும்மா இருந்தா நாம புருஷன் கிடையாது. அப்ப நம்ம சொல் தவறி விட்டோம். அப்ப அதனாலதான் கவனமா இருக்கணும். அப்ப இப்படி வாயின் வார்த்தைகளை கவனமா கையாள யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நீங்க சொல் தவறாதவங்களா இருந்தா நீங்க பூரண புருஷனாய் மாறி உங்க சரீரத்தை கடிவாளத்தின அடக்கி வைக்கும் போது இந்த சரீரத்தை நீங்க கீழ்ப்படுத்துகிறீர்கள் அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சரீரத்தை கீழ்ப்படுத்தினாங்க. தேவனுக்கு உகந்த சரீரமாக, தேவனுக்கான சர்வாயுத வர்க்கமாக நீங்கள் இந்த சரீரத்தை யூஸ் பண்ணணும்னா இன்னைக்கு வாய்க்கு கடிவாளம் போடுங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க, பேசுறதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிங்க. என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம், அதை நம்மளால் செய்ய முடியுமா, ஃபாலோ பண்ண முடியுமா, தெரியாமல் பேசிடாதீங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வாயின் வார்த்தைகள் நம்ம இடுக்கணில அகப்படுத்தக்கூடியதா இருக்கிறபடினாலே வாயின் வார்த்தைகளை நாம் கவனமாக கையாள தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்படிதான் ஒரு நாள் தாவீது கர்த்தருக்கு விரோதமான ஒரு வார்த்தையை பேசினான். என்ன? ஜனங்களை என்ன சொன்னான்? அவனுடைய வாயின் வார்த்தைகள் மேலோங்கியதுனால அவன் கொடிய இடுக்கணில அகப்பட்டு கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தாவீதே விழுந்துட்டாருன்னா நாமளாம் ஏமாத்தணும். யோசனை பண்ணி பாருங்க. அவர் பார்த்து பார்த்து பேசக்கூடிய மனுஷன், இருதயத்துக்கு ஏற்ற தாசன், அவருடைய வாழ்க்கையில இதை நடந்திருக்குமானா நமக்கு இதெல்லாம் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம இனிமே இடுக்கல்ல அகப்படாமல் இருக்கணும்னா நம்ம வாயை நாம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக நமக்கு இடுக்கண் உண்டாகாமல் இருக்க வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 4 பக்கம் 766. நீதிமொழிகள் 4 11 12 வாசிப்போம். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது, நல்ல கவனிங்க, செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். அந்த பாதைகளிலே நீ நடக்கும்போது நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. ஆமே, போதும். பாருங்க, உன் நடைகளுக்கு என்ன உண்டாகுதில்லை? இடுக்கண் உண்டாவதில்லை. அப்போ செவ்வையான பாதைகளில நாம நடக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப செவ்வையான பாதைன்னா எது? அவர் எந்த பாதையில நடத்துகிறாரோ அந்த பாதையை பார்த்து தான் அவர் என்ன சொல்றாரு? செவ்வையான பாதை. அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. 11ஆம் வசனம் பாருங்க. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். அப்ப ஏசப்பா உன்னை எந்த பாதையில நடத்துறாரோ அந்த பாதைக்கு பேர் தான் என்னது? செவ்வையான பாதை. அப்ப அவர் நடத்துகிற பாதையில நாம நடந்து செல்ல பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நமக்கென்று ஒரு பாதை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு பாதை தேவன் வைத்திருக்கிறார். ஒருத்தனை கையை அழைச்சிருக்காரு, ஒருத்தனை காலை அழைச்சிருக்காரு, ஒருத்தனை வாயை அழைச்சிருக்காரு, ஒருத்தனை காதை அழைச்சிருக்காரு, ஒருத்தனுக்கு காலை அழைச்சிருக்காரு. அதனால கால் போற வழியில கை போகக்கூடாது, கை போற வழியில
கால் போகக்கூடாது. உனக்குரிய அழைப்பு வேற, உனக்குரிய காரியங்கள் வேற, உன்னை குறித்து தேவ திட்டம் வேற. ஆதலால் என் அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு என்னென்ன பாதையை தேவன் நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையில முதலாவது நாம உற்சாகமா நடக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த பாதையில வேதம் சொல்லுகிற வார்த்தையை வாசிப்போம். 74 மன்னிக்கணும், மத்தேயு 7 13-14 வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் இங்கு நமக்கு சொல்லுகிறார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஆமென். கேட்டுக்கு போகிற வாசல், நல்ல கவனிங்க, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. பாருங்க, அந்த வாசல் எப்படிப்பட்டது? கேட்டுக்கு போற வாசல் சும்மா பைபாஸ் ரோடு மாதிரி இருக்கும், விசாலமா இருக்கும். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். அதாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் உங்களுக்கென்று நியமித்த பாதையில நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, அதுல உற்சாகமா செல்லும் பொழுது, சில நேரங்களில் அது இடுக்கமான பாதையை போல உங்களுக்கு காணப்படலாம். அதுல சில நேரங்களில் துன்பம் வரலாம், வேதனை வரலாம், அவமானம் வரலாம், நிந்தை வரலாம், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத மனிதர்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனாலும் கர்த்தர் காட்டின வழியில நீங்க சரியா நடக்கும் பொழுது அந்த இடுக்கமான வாசல், இடுக்கமான காரியங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருமே தவிர உங்களை நரக பாதாளத்தில் அது தள்ளிவிடாது. ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இடுக்கம் வந்த மாத்திரத்திலே ஓ இது தேவனுடைய வழியா, நான் சரியா நடக்கிறேன்னா பயப்படாதீங்க. ஏனென்றால் நீங்க தேவனுடைய பாதையில சரியா நடக்கும்போது வருகிற இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கட்டளையிடுகிறார். அதை நாம் மேற்கொண்டு ஜெயிக்கும் பொழுது அந்த இடுக்கங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள அது ஏதுவாக மாறுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 7:23. ஆமென். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். ஆமென். விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க. அவர் நடத்துகிற பாதையில அவர் என்ன கற்பிக்கிறாரோ அதை தான் அவர் சொல்றாரு. பாருங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அப்ப ஆண்டவருடைய நடத்துதல்ல, ஆண்டவருடைய பாதையில கடந்து செல்லுகிற தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய பழகி கொள்ளுங்க. ஒரு நாளும் அந்த வழியில உங்க சுயத்தை எடுத்துட்டு வந்து சொருகாதீங்க. உங்க சுய புத்தியில அந்த இடத்த கொண்டு வந்து நாடாதீங்க. சுய புத்தியினால நீங்க நடந்து அந்த வழியை கெடுத்து போடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய எரேமியா நம்மை எச்சரிக்கிறார். ஆதலால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நடத்துகிற பாதை இடுக்கமா இருந்தாலும் அந்த இடுக்கமான பாதை நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு செல்லுகிறபடினால, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்ம நடத்துகிறபடினால அந்த பாதையில நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன? நீங்கள் அவர் என்ன சொல்றாரோ அதை தவிர வேற எதையும் செய்ய அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றதை செய்யுங்க. அவரோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. அவர் உங்களுக்கு போதிப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர் சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து மகனே இதை செய் அதை செய்ய சரியாக நடத்துவார். வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பாருங்க. பேதுரு எப்படி நடத்துறாரு பாருங்க. பேதுரு ஒரு இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறான். சீமோனுடைய வீட்டுல மாடியில அவன் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது தேவன் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். அந்த தரிசனத்தை குறித்து அவன் யோசித்து கொண்டு இருக்கிறவளே தேவன் ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். உன்னை தேடிய ஒரு கூட்டம் மக்கள் அங்க வெளியே நிக்கிறாங்க, நான் தான் அவங்களை அனுப்பினேன், நீ
பாருங்க எவ்வளவு அற்புதமா நடத்துறாரு. அவர் சொல்றாரு, அதை நான் அனுப்புனேன், அந்த ஜனங்களை நான் அனுப்புனேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, மகனே மகளே, சீமோனுடைய வீட்டில், அந்த தோல் பதனினுடைய வீட்டில் சீமோன் பேதுரு என்கக்கூடிய ஒரு மனுஷன், தேவ மனுஷன் இருக்கிறான், அவனை அடைங்க, அவன் உங்களோட பேசுவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ தேவ ஜனங்கள், விசுவாசிகளுக்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது, ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. ஊழியக்காரர்களும் தேவன் சத்தத்தை கொடுத்து பேசுவார், விசுவாசிகளுக்கும் தேவன் சத்தத்தை கொடுத்து பேசுவார். ஹல்லேலூயா. ஆதலால் நாம என்ன செய்யணும், இந்த வழியில இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா திணறாதீங்க. ஆண்டவருடைய சத்தம் நிச்சயமாக உங்களுக்கு கேட்கும். அந்த வழியில நீங்க நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 37:31 வாசிப்போம். சங்கீதம் 37:31. சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய வழியில நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து அருமையான ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். 37:31. சங்கீதம் 37:31 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. என்ன நல்லா கவனிச்சிங்களா? அப்போ இன்றைக்கு உங்களோட வழியில நீங்க இடராம இருக்கணும்னா, ஆண்டவர் உங்களுக்கு நடத்துகிற அந்த செவ்வையான பாதையில நீங்க வழி தப்பி போகாம இருக்கணும்னா, நமக்குள்ள இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன சொல்லுங்க? அவனுடைய தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நம்முடைய தேவன் அருளிய வேதம், நம்முடைய இயேசுவுடைய வார்த்தைகள் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நம்முடைய நடையில ஒரு இடத்துல கூட பிசுறு இருக்காது, பிசகு இருக்காது, வழி தவற மாட்டோம், வழி இடற மாட்டோம். இன்னைக்கு நிச்சயமாக தேவன் நம்மை சரியாக நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப நீதிமொழிகள் 5 வாசிப்போம். இன்னைக்கு அந்த வார்த்தைகளை கவனிக்காம நம்ம போயிட்டோம்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பதிலாக நம்ம சுயத்துல செயல்பட்டோம்னா நமக்கு என்ன நடக்கும் பாருங்களேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12-14 வசனத்தை வாசிங்க. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவார். பாருங்க, அது என்ன, அது முறையிடுவாய்னா என்ன? ஓன்னு ஒப்பாரி வைக்கிற வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கவனிச்சு ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கிறாங்களோ அந்த மக்களுடைய வார்த்தைகளை ஒழுங்கா கவனிச்சு தேவன் கொடுக்கிற வார்த்தைகள், தேவ ஊழியக்காரர்கள் மூலம், சபையின் மூலமாக, தேவனுடைய செய்திகள் மூலமாக, தேவனுடைய வசனத்தின் மூலமாக கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் யார் ஒருவர் கவனித்து கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இடுக்கணில் அகப்பட மாட்டாங்க. ஆனா மாறாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா ஒருவர் செயல்படும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒருவர் செயல்படும் போது, அந்த வார்த்தையை அசட்டை பண்ணும்போது, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அழகா சொல்லுது. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரை சொல்ல நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்கள் என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன்னு சொல்லி புலம்பி 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 ஓலம் எடுக்கிற, ஒப்பாரி வைக்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். உன் ஆத்துமா இடுக்கணில் அகப்படாமல் இருக்க வேண்டுமானா, உன் ஆத்துமா இடுக்கணில் அகப்படாமல் இருக்க வேண்டுமானா இன்றைக்கு அவருடைய பாதைகளில் நாம் உற்சாகமாய் நடக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பாதையில் நடக்கும்போது அவர் என்ன காரியங்களை சொல்லுகிறார், அவர் கற்பிக்கிற காரியங்களை கை கொள்ள வேண்டும். அவர் கற்பிக்கிற காரியங்களை நாம் கை கொள்ளணும்னா அவருடைய வேதம், அவர் அருளிய வேதம், அவருடைய திருவசனங்கள், அவருடைய வார்த்தையில் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம வழி பிசகாமல் சரியாக நடக்க முடியும். அப்போது அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனால், அதை கவனிக்காமல் போனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருது, நமக்கு தேவையில்லாத துன்பங்கள், வேதனைகள் எல்லாமே வருது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக இந்த பகுதியில் எழுதி வச்சிருக்கார் பாருங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நீதிமொழிகள் 1:24 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் கூப்பிடுறேன், நீங்க கேட்க மாட்டேன்றீங்க.
நான் என் கையை நீட்டி கவனிப்பான்னு சொல்றேன், ஆனாலும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்க தள்ளினீங்க, என் கடிந்து கொள்ளுதெல்லாம் நீங்க வெறுத்தீங்க. ஆகையால் நானும் இதெல்லாம் நீங்க செய்ததுனால, இதெல்லாம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைப்பேன். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளியை போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும், நல்லா கவனிச்சிங்களா, அடுத்த வார்த்தை என்ன வருது பாருங்க, இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்காமல் போகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எச்சரிப்புகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இடுக்கன் ஆபத்து சூறாவளியை போல வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் நீங்க எந்த இடுக்கல் இருந்தாலும் இன்றைக்கு தேவன் அதை மீட்டெடுக்கிறார். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில இடுக்கன் வராமல் இருக்க வேண்டுமானால் இரண்டே காரியம், உங்க வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ளுங்க. ரெண்டாவது, ஆண்டவருடைய வழியில சரியாக நடங்க. அவருடைய வழியில நீங்க சரியா நடக்கணும்னா அவருடைய வார்த்தைகள் உங்க இருதயத்தில் இருக்கணும். அந்த வார்த்தைகள் உங்க இருதயத்தில் இருந்தால் உங்க நடையில ஒரு நாள் பிசகு உண்டாகாது. நீங்க சரியா நடப்பீங்க, உங்களுக்கு இடுக்கன் வாழ்க்கையில உண்டாகாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவர் கொடுத்த இந்த மகிமையான வாக்குத்தத்தத்துக்காக, இந்த மகிமையான எச்சரிப்பின் செய்திக்காக, இந்த கடைசி நாட்களில, இந்த ஆண்டோட கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த ஆண்டில் நம்ம பட்ட துன்பங்கள் போதும் என்பதற்காக, இந்த ஆண்டிலே என் மகன் ரொம்ப துன்பப்பட்டுட்டான், என் மகன் ரொம்ப வேதனைப்பட்டுட்டான், அவனை ரொம்ப ஒடுக்கிட்டாங்க, அவங்கள ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க, அவங்கள ரொம்ப கடினமாக இந்த ஆண்டு நடத்திடுச்சு, அவங்களுக்கு அநேக அட்டூழியங்கள் நிறைய பேர் செஞ்சாங்க, அவங்களுக்கு அநேக நோவை உண்டாக்குனாங்க, அவங்களுக்கு அநேக மன வேதனை உண்டாக்குனாங்க, அவங்களுக்கு அநேக இன்னல்களை உண்டாக்குனாங்க, நெருக்கடிகளை உண்டாக்குனாங்க, துன்பத்தை கொடுத்தாங்க, அவங்களை அநேகர் அடக்க முயற்சித்தாங்க, ஒடுக்க முயற்சித்தாங்க, நெருக்க முயற்சித்தாங்க. அந்த எல்லாம் போதும். இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு, என்னை ஆராதிக்கிற என் பிள்ளைகளுக்கு, என்னை நம்பி வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு, என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற என்னுடைய பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு அந்த இடுக்கன் செய்கிறவர்களை நான் நொறுக்கி உங்களுக்கு இனிமேல் இடுக்கன் என்று விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாகும் 1:9 வாசித்து இந்த வேளையில ஜெபத்தில் இருக்கும்போது நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாகும் 1:9 நாகும் 1:9 வாசிக்கிறேன். ஜெபத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் இந்த இடுக்கத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை வாசிப்போம். நாகும் 1:9. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? ஆமென். அவர் சர்வாங்க சங்காரம் பண்ணுவார். ஆமென். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சுங்க, உறுதிப்படுத்துகிறார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசித்து முதலாவது ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தையை ஒரு விசை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த ஆண்டில் நீங்கள் வேதனைப்பட்டதெல்லாம் ஏசப்பா கண்ணோக்கி பார்த்து தான் இந்த வார்த்தையை நம்மளோட பேசியிருக்கிறார். நீங்கள் ஒடுங்கிட்டீங்க, அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டீங்க, அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டீங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு அநேக மக்கள் நோவை உண்டாக்குனாங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அநேக மக்கள் உங்களுக்கு மன வேதனையாக இருந்தாங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அநேக மக்கள் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அநேக மக்கள் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்குனாங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அநேக மக்கள் உங்களை அடக்க நினைத்தாங்க, உங்களை கடினமாய் நடத்தினாங்க, கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த அடக்குதல், ஒடுக்குதல், எல்லா இடுக்கன், இந்த எல்லா இடுக்கன் இருந்தோ, யார் மூலமாக அந்த இடுக்கன்லாம் உங்களுக்கு வந்ததோ, யார் மூலமாக அந்த இடுக்கன்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்களோ, அந்த மக்களை அவர் நொறுக்கி இனிமேல் உனக்கு இடுக்கன் உண்டாதது மகனே மகளே என்று கர்த்தர் திருவுளம் கற்றுகிறார். வார்த்தையை விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நீ என்ன இடுக்கல்ல அகப்பட்டு இருந்தாலும் சரி, நீ என்ன நோவில் இருந்தாலும் சரி, என்ன வியாதியோடு போராடி கொண்டு இருந்தாலும் சரி,
என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி, எந்த கடன் பிரச்சனையில இருந்தாலும் சரி, எந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி, எதெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அதை எல்லா இடுக்கத்தை இன்றைக்கு தேவன் ஒடித்து போடுகிறார், நொறுக்கி போடுகிறார். உனக்கு இனிமே இடுக்கன் கிடையாது. 2021 கால் வைக்க போகிற என் தேவ பிள்ளைகளுக்கு இடுக்கத்தில் விடுதலை கொடுக்கிறார் தேவன். என் தேவ பிள்ளை உனக்கு இடுக்கத்தில் விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள் உன்னுடைய ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொள் உன்னுடைய ஆசீர்வாதத்தை. இந்த விசுவாசத்தை அறிக்கையிடு. நீ சொன்னீரே, இடுக்கன் உண்டாக்குறவனை நொறுக்குவேன் என்று சொன்னீரே, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் எடுத்து போடும் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிற போது ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்காக எனக்காக கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் பாருங்க, எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் பாருங்க. நம்ம சூழ்நிலை அறிந்த தெய்வம், நம் வேதனைகளை அறிந்த தெய்வம் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் என் தேவ பிள்ளையை கலங்காதே, என் தேவ பிள்ளையை வருத்தப்படாதே. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மீட்டெடுத்து விட்டார். இனிமேல் உனக்கு இடுக்கன் வராமல் இருக்கணும்னா நீ 2 காரியத்தை தான் செய்யணும். உன் வாயின் வார்த்தைகளை கவனமாயிருமா என் தேவ மகனே, என் தேவ சகோதரியே, உன் வாயின் வார்த்தைகளை கவனமாக இருங்கப்பா. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நம்ம பேசுகிற வீணான வார்த்தைங்க, பல நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோமே, அதுதான் இன்றைக்கு நம்ம இடுக்கத்தில் கொண்டு வந்து விட்டு விடுது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த இடுக்கம் உங்களுக்கு எனக்கு உண்டாகாமல் இருக்க ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் எந்த பாதையில் நடத்துகிறேனோ அந்த பாதையில் என் வேத வசனத்தின்படி நடக்க உன்னை ஒப்பு கொடு மகனே மகள் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். ஒப்பு கொடுப்போமா? நம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஏசப்பாடு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குற வேலையில் தேவன் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறார். ஆமென். ஆண்டவரை நாங்கள் நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இடுக்கங்களையும் எடுத்து போடுவீராக. இடுக்கன் செய்கிற மக்களை நொறுக்கி போடுவீராக. இடுக்கனை கொண்டு வருகிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் நொறுக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா பிள்ளைகளுக்கும் ஏசப்பா, இடுக்கத்தினால் அவதிப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் மீட்டெடுத்து இந்த நாளிலே அவர்களுக்கு இனி மறுபடியும் இடுக்கன் உண்டாகாது என்று சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இந்த புதிய ஆண்டில் பிரவேசிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பிரவேசிக்க என் தெய்வமே நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. அநேக பிள்ளைகள் அந்த வார்த்தையை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உடைய நாமத்துக்காக சாட்சிகள் எழும்ப ஏசப்பா என்னோடு பேசினார், என் வாழ்க்கையில் இருந்த எல்லா இடுக்கத்தை மாற்றினார் என்று எல்லாரும் சாட்சிகளாக எழும்ப கத்த கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கலங்காதே கலங்காதே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.